அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் பீகார் இளைஞரின் குடும்பம் கொல்லப்பட்ட வழக்கில் 5 பேர் கைதாகி இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம். கைதானவர்களின் முழு விவரங்கள் என்ன? மேலும் வேறு யாரேனும் இதன் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட இருக்கிறார்களா? வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு சாக்கு மூட்டையில ஒரு ஆண் சடலம் கண்டறியப்பட்டது. அதன் பிறகு போலீசார் அந்த ஆண் சடலம் இருந்த சாக்கு மூட்டையை எடுத்து அந்த ஆண் சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி அந்த ஆண் சடலம் யார் என்று தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த விசாரணை மேற்கொண்ட நிலையில்தான் அந்த ஆண் சடலத்தை வீசிய நபர்கள் அந்த இருசக்கர வாகன எண்ணை வைத்து கண்டுபிடித்து ஒருவரை பிடித்து விசாரணை செய்தார்கள். அதன் பிறகு தொடர்ந்து பலரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. தற்போது இந்த கொலை வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கைது செய்யப்பட்ட நபர்கள் அனைவருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான். அதே போல கொலையுண்ட நபரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான். இந்த கொலை கொடூரமாக நடந்திருக்கிறது. இந்த கொலையுண்ட நபர் குமார், இவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் அவருடைய பிழைப்பிற்காக சென்னைக்கு வந்திருக்கிறார். சென்னையில அடையார் மத்திய கைலாஷ் அந்த பகுதியில சிபிடி கேம்பஸ்ல ஒரு கல்லூரியில காவலாளியாக அவர் அவருடைய வேலையை தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறார். தொடர்ச்சியாக அவருடைய குடும்பத்தாரும் அவருடன் இங்கேயே தங்கி இங்கே அவருடன் இருந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தையும் கவனித்து வந்திருக்கிறார். கௌரவகுமாருக்கு மனைவி மற்றும் குழந்தைகள் இருந்தன. இந்த 5 பேர் கொண்ட கும்பல், இந்த தற்போது கைதாகிய 5 பேர் கொண்ட கும்பல் இந்த கௌரவகுமாரை அந்த சிபிடியில் இருக்கக்கூடிய அந்த கல்லூரியில வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் கௌரவகுமாருடைய மனைவியை பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க. கௌரவகுமார் முன்னிலையில் அது நடந்திருக்கிறது. அதை பொறுத்து கொள்ள முடியாத அந்த கௌரவகுமார் அவர்களை அந்த மனைவிக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமையை தடுப்பதற்கு சென்றிருக்கிறார். சென்றிருக்கும் போதுதான் கௌரவகுமாரை இந்த 5 பேர் கொண்ட இந்த கொலையாளிகள் மது போதையில் இருந்த காரணத்தினால அந்த கௌரவகுமாரை அடித்து கொலை செய்து, அதன் பிறகு மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்து, அதன் பிறகு அவங்களுடைய அந்த தம்பதியருடைய குழந்தை 2 வயது ஆண் குழந்தையும் கொடூரமாக கொலை செய்து, ஆண் குழந்தையை மத்திய கைலாஷில் இருக்கக்கூடிய அந்த கூவம் ஆத்துல வீசிவிட்டு கௌரவகுமாரை சாக்கு மூட்டையில இங்கே அடையார் பக்கம் அவரை வீசிவிட்டு, அதன் பிறகு கௌரவகுமாருடைய மனைவியையும் பெருங்குடி குப்பை கடங்களை கொலை செய்துவிட்டு தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்க. போலீசார் கௌரவகுமார் மற்றும் அவருடைய குழந்தையுடைய சடலத்தை 2 பேருடைய சடலத்தை கண்டுபிடித்து தற்போது 4 கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த 4 பேரிடம் துருவி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிக்கேந்தர், நரேந்தர் குமார், ரவீந்திரநாத் தாகூர், விகாஸ், இதுல சிக்கந்தர், நரேந்திரகுமார், ரவீந்திரநாத் தாகூர், விகாஸ் இந்த 4 பேருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இறந்து போன குமாரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான். அவருடைய மனைவியும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் தான். இந்த பீகார் மாநிலத்தை சேர்ந்த இந்த வந்திருக்கக்கூடிய இந்த நார்த் இந்தியன்ஸ் தான் இன்னொரு அதே ஊரான அந்த நார்த் இந்தியனை கொலை பண்ணியிருக்கிறாரு. இந்த கொலை சென்னையில மிகவும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தற்போது வரை கௌரவகுமாரோடைய மனைவியுடைய உடல் பெருங்குடி குப்பை கடங்கள கிடைக்கவில்லை. போலீசார் தொடர்ச்சியாக தேடி வருகிறார்கள். நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குழந்தையுடைய உடலானது தேடப்பட்டு வந்தது. இன்று காலை தான் மத்திய கைலாஷ் கூவம் ரிவர்ல அந்த கூவம் ஆற்றில் அந்த குழந்தையோட சடலம் கிடைத்தது. அதே போல தற்போது கௌரவகுமாருடைய மனைவியுடைய உடலை போலீசார் தொடர்ச்சியாக அந்த பெருங்குடி குப்பை கடங்களை தேடி வருகிறார்கள். அந்த குப்பை கடங்களை தேடி வரக்கூடிய அவருடைய அந்த உடல் கிடைத்த பின்புதான் அவர் இந்த கொலையாளிகள் உண்மையாலுமே அவரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிய வரும். இந்த கொலையாளிகள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய 5 பேருமே பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இந்த 5 பேரிடமும் தனிப்படை போலீசாரும் அதிகாரிகள் துருவி விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையே அதிர வைத்திருக்கிறது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். அதுவும் ஒரே மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அதே மாநிலத்தை சேர்ந்த மற்றொரு நபர் அந்த குடும்பத்தை கொலை செய்திருக்கிறது. ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு, பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. இந்த கொலை கொலை நடங்க வைத்திருக்கிறது சென்னையை. அது மட்டும் இல்லாம முக்கியமாக இந்த சடலம், அதாவது கௌரவகுமாருடைய மனைவியுடைய சடலம் தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை. அதை தீவிரமாக போலீசார் பெருங்குடி குப்பைகளை தேடி வருகிறார்கள்.
இந்த கைது செய்யப்பட்ட 5 பேரிடமே துருவி துருவி தனித்தனியாக விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.